எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குமா? இல்ல எல்லாத்துக்கும் நடக்குதான்னு தெரியல. இந்த ஸ்லிப்பர் மட்டும் எனக்கு எப்ப பார்த்தாலும் தொலைஞ்சு போயிட்டே இருக்கும். இதோட நெறைய டைம் கோவிலுக்கு போனாலும் தொலைஞ்சிரும். வேற எங்கேயாவது போனாலும் என் ஸ்லிப்பர் மட்டும் எப்படி தொலையுதுன்னே தெரியல, காணாம போயிரும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கொஞ்சம் இங்க வந்து பிரச்சனை பண்ணி காசுலாம் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாரி ஒரு டைம் வந்தாங்க. வந்து அதே மாரி பிரச்சனை பண்ணாங்க. நல்ல வேளை பரவால்ல. பக்கத்து வீட்டு ஆன்டி வந்து கேமரா இருக்குது அவங்க வீட்ல. அவங்க அங்கருந்து பார்த்துட்டு இருந்துட்டு, அவங்க வேகமா வந்தாங்க. வந்துட்டு நாங்க ஏற்கனவே காசு குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ பேசி அனுப்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா கதவு புடிச்சு தள்ளிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. எனக்குன்னா ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம. நல்ல வேளை பக்கத்து வீட்டு ஆன்டி வந்தாங்க. அவங்க வந்து பேசி எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. நாங்க என்ன பண்றோம்னா, உள்ள போய் கதவ சாத்திக்கிட்டோம். வெளிய வரவே இல்ல. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வெளியவே வந்தோம். திடீர்னு வெளிய வந்து பார்த்தா, யாரதோ ஒரு ஸ்லிப்பர் புதுசா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்களோட ஸ்லிப்பர இங்க விட்டுட்டு என் ஸ்லிப்பர் தூக்கிட்டு போயிட்டாங்க. நானும் வந்து இப்போதைக்கு எங்கேயும் போறது இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் வாங்கவே இல்ல. திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு பார்ட்டி இருக்குது. இங்க ஒருத்தவங்க வந்து வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறாங்க. அதனால அவங்களுக்கு பார்ட்டி குடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்பதான் சரி திடீர்னு சொல்லிட்டு என்ன பண்றது? சரி வா ஸ்லிப்பர் தான் மெயினா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிம் முடிச்சதும் நீ வந்துரு நம்ம அப்படியே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நாங்க ஜூடியோக்கு வந்தோம். இப்பெல்லாம் எங்க போனாலும் எனக்கு நான் ட்ரெஸ் பாக்கறனோ இல்லையோ தம்பிக்கு தான் மெயினா நான் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம ஊர் ஜுடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ்லாம் நல்லா அழகழகா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் நிறைய டைம் ஜுடியோலயே தான் வாங்கியிருக்கிறேன். ஆனா இங்க வந்து அந்த அளவுக்கு இல்லவே இல்ல. நிறைய வந்து ஹீல்ஸ் தான் இருந்துச்சு. நான் ஹீல்ஸ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏற்கனவே நான் ரொம்ப ஹைட்டா இருக்கனால ஹீல்ஸ் போட்டா இன்னும் ரொம்ப ஹைட்டா தெரியுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லாஸ்டா ஒரே ஒரு சாண்டில் கலர்ல ஒன்னு நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு என்னோட கோல்டு செயின் வேற வந்து போயிடுச்சா. சரி அதுக்கு பதிலா இப்போதைக்கு கொண்டு போய் ஆர்டிபிஷியல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். தம்பிக்கு வந்து கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஒரே ஒரு சின்னதா ஒரு செயின் ஒரு 65 ருபீஸ் தான் போட்டுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு ஷூ எதுவும் இல்ல ஸ்லிப்பர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷூ வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் கிரைக்குள்ள போயிட்டு தெரியாம ஒரு ஷூ பாத்தீங்கன்னா 700 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு குழந்தைக்கு போய் இவ்ளோ இருக்குமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க 2 பேத்துக்கு ஃபேமிலிக்கு எவ்வளவு செலவாகுதோ அது ஈக்குவலா அவன் ஒருத்தனுக்கு செலவாகுது சொல்ல போனா. இதுக்கு நம்ம பேசாம மீஷோலயே ஆர்டர் போட்டிருக்கலாம் மாட்டிருக்குது. அதுலயாவது வெறும் 150 ரூபாய் 200 ரூபாய்க்குலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் வெளியே. நம்ம மறுபடியும் அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.